கால் நூற்றாண்டுக்கு முன்பு நாம் இப்போது பார்ப்பதைப் போல இன்றைய தென் தமிழகம் அத்தனை அமைதியானது அல்ல. அன்று சாதிய பிணக்குகளாலும் சமூக ஒடுக்குமுறைகளாலும் எளியோரை வலியோர் அதிகார வர்க்கத்தின் துணையோடு வேட்டையாடிக் கொண்டிருந்த நேரம் அது. எளிய மனிதர்களின் மாண்பையும் மரியாதையையும் உரிமையை உறுதி செய்வதற்காக எழுதப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏட்டில் இருந்ததே தவிர நமது தெருக்களில் இல்லாமல் இருந்தது. அதை அமல்படுத்த வேண்டிய அதிகார வர்க்கமோ ஆதிக்க வர்க்கத்தின் கையாளாக இருந்தது. விலங்குகளை துன்புறுத்துவதை அனுமதிக்காத சட்டம் மனித உயிர்கள் ஆறறிவு படைத்த சக மனிதர்களாலேயே சித்திரவதைகளுக்கு உள்ளாவதை தடுக்க பயனின்றி போயிருந்தது. சட்டத்தால் கூட கட்டுப்படுத்த முடியாமல் நடந்து வந்த மனித உரிமை மீறல்கள் எப்போதும் ஏதோ ஒரு பகுதியில் பதற்றம் என்ற சூழலிலேயே தென் தமிழகத்தை வைத்திருந்தது. இதனாலேயே தென் தமிழகம் என்றாலே எல்லோராலும் சற்று மிரட்சியாக பார்க்கும் நிலை இருந்தது. அதனால் சமூக அரசியல் பொருளாதார தளங்களில் எந்தவித வளர்ச்சியும் முன்னேற்றமும் இல்லாமல் தமிழகத்தின் பின்தங்கிய பகுதியாக இருந்தது தென் தமிழகம். அதை பற்றியெல்லாம் எந்தவித கவலையும் புரிதலும் இல்லாத ஒரு கூட்டம் வான் மழையை மட்டுமே நம்பி வேளாண்மை செய்து கொண்டிருந்த உழவர் குடிகளின் உழைப்பை சுரண்டிக் கொண்டும் ஏற்றத்தாழ்வான சமூக கட்டமைப்பை கட்டிக்காக்க வன்முறையை ஆயுதமாகவும் அதற்கு அதிகாரத்தை கேடயமாகவும் கொண்டு கொழுத்து கொண்டிருந்தது. இதனால் ஒவ்வொரு நாளின் இரவுகளும் பதற்றத்தோடே கடந்து சென்றது. தென்னகத்தின் இப்பதற்றம் ஒட்டுமொத்த தமிழகத்தின் ஆன்மாவையும் உலுக்கி வந்தது. அதுவரை இருந்த அந்த நிலைகளை மாற்றி தென் தமிழகத்தின் வரலாற்றை திருத்தி எழுதியது ஒரு பெயர். அந்த பெயர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி. Some local officials have been killed. Are you not afraid? Oh? No. There are thousands and thousands of people are ready for this fight. ஆயிரத்து 1997 ஆண்டு டிசம்பர் 15ஆம் நாள் வெற்று வார்த்தை ஜாலங்கள் நிரம்பிக் கிடந்த சமூக நீதி கதைகளுக்கு பெயர் போன தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் சமூக மாற்றத்தை, சமத்துவத்தை, சமநீதி தத்துவங்களை மையமாக கொண்டு சமூக மாற்றம் என்பது வெறும் சொல் அல்ல செயல் எனும் சமரசமற்ற கொள்கைகளோடும் அனைவரிடமும் சமத்துவம், அனைவருக்கும் சமபங்கு எனும் லட்சியத்தோடும் உதயமானது புதிய தமிழகம் கட்சி. சுதந்திரத்திற்கு பிந்தைய முதுகளத்தூர் கலவரம் முதல் கொடியங்குளம் கலவரம் வரை திராவிடம், பொதுவுடைமை, தேசியம் என பேசிய இயக்கங்கள் இங்கு நடந்த சமூக அநீதிகளுக்கு கண்ணீர் கவிதைகள் எழுதினர், நினைவு மண்டபம் கட்டினர். வெறுமனே காகிதங்களில் மட்டுமே ஆறுதல்களை வழங்கினார்களே தவிர பாதிக்கப்படும் எளிய மக்களின் உயிர்களையும் உடைமைகளையும் உரிமைகளையும் பாதுகாத்திட முறையான தீர்வுகள் எதையும் வழங்கவில்லை. மாறாக பாதிப்பிற்கு காரணமாக அமைந்த சாதிய அடையாளங்களை சிலைகளாகவும் அரசு கட்டிடங்கள் திட்டங்களுக்கு பெயர்களாகவும் நிறுவி மேலும் சாதி முரண்களை கூர்தீட்டினார்கள் அரசியல்வாதிகள். பிரச்சனைகள் எழுந்தால்தானே அதை தீர்க்கும் ஆபத் பாந்தவர்களாக வேஷம் கட்ட முடியும் என்ற நயவஞ்சக ராஜதந்திரம்தான் அது. செய்வதையெல்லாம் செய்துவிட்டு ஏதும் அறியாதவர்கள் போல ஏழை பங்காளன், எளியோர்களின் விடிவெள்ளி என தங்களுக்கு தாங்களே பட்டம் கொடுத்து கொண்டு எஜமானர்களைப் போல தேர்தல் காலத்தில் மட்டுமே வலம் வரும் கரைவேட்டிக்காரர்களை கண்டும் துவண்டு போயிருந்தனர் மக்கள்.
இதுதான் விதியென மதிநொந்து போயிருந்த மக்களின் கண்ணீர் துடைக்கும் கையாக, விளிம்பு நிலை மக்களின் அரணாக நின்று தொடர்ந்து களமாடி இங்கே புறையோடி போயிருந்த சமூக சீர்கேடுகளை சரி செய்திடும் ஒப்பற்ற தலைவராக உருவெடுத்தார் டாக்டர் க. கிருஷ்ணசாமி. நம் கைகளில் கட்டப்பட்ட சங்கிலிகள் தாமாக அவிழாது, வேறு யாரும் அவிழ்த்திட வரவும் மாட்டார்கள். இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு எதிராக நாம் தான் போராட வேண்டும். புலம்பாதீர்கள், என்னோடு வாருங்கள், போராடுவோம் என்ற இவரின் தன்னம்பிக்கை அளிக்கும் வார்த்தைகள் விதியென இருந்த மக்களை அநீதிகளுக்கு எதிராக வீதியில் இறங்கி குரல் எழுப்பச் செய்தது. இவர் கொடுத்த நம்பிக்கையின் விளைவாக அடங்கி கிடந்த எளிய மக்கள் மெல்ல மெல்ல ஆவேசம் கொள்ளத் தொடங்கினர். ஆனால் மறுபுறம் இவர்களின் எதிர்வினை ஆதிக்க எண்ணம் கொண்டோரின் கோபத்தை கிளறியது. 1995ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி கொடியன்குளத்தில் தாக்குதல் நடந்தது. பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர், ரத்தம் தண்ணீரை விட கெட்டியானது என்று சொல்வார்களே, அதுபோலத்தான் அன்றைய ஆட்சியாளர்களின் சாதி பாசம் சட்டம் ஒழுங்கை புதைத்தது. அவர்களின் ஆதிக்க வெறி அரசியல் அமைப்பை கொன்றது. குடிக்க கூட தண்ணி இல்லாம ஆக்கிட்டாங்க. சாப்பாடெல்லாம் ஆக்கி வச்சிருந்ததெல்லாம் மண்ணெண்ணெய் எல்லாம் ஊற்றி இந்த குப்பிச்சில எல்லாம் உடைச்சு போட்டு குடிக்கிறதுக்கு பட்டினி தான். சுடுகாடு தான், சுடுகாடு கூட கொல்லிக்கூடம் உடைச்சா கூட கொஞ்சம் நல்ல பானையா கிடக்கும், அது கூட இல்லாம ஆக்கிட்டாங்க. சாதி வெறி வன்முறை கும்பலை தடுக்க தவறியது மட்டுமல்ல, அந்த கும்பலில் இருந்து வந்தவர்கள்தான் நாங்களும் என்று அதிகார வர்க்கமே கூடி வெறியாட்டம் ஆடியது. 4-5 மாவட்ட ஒட்டுமொத்த காவல்துறையும் கொடியங்குளத்தில் குவிக்கப்பட்டது. அடியாட்களும் நுழைந்தனர். மக்களை காக்க வேண்டிய அரசு மக்களின் சொத்துக்களை சூறையாடியது. சட்டப்படி நடக்க வேண்டிய உயர் அதிகாரிகளே சட்டத்தை காலில் போட்டு உதைத்தார்கள். தங்களுடைய நீண்ட நெடுநாளைய வன்மத்தை காவல்துறையின் மூலம் தீர்த்து கொண்டார்கள் சிலர். கொடியங்குளம் சம்பவம் நடந்த அடுத்த நாளே, அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதியே கொடியன்குளம் வந்திருந்தார் டாக்டர் கிருஷ்ணசாமி. ஒன்று சொல்லிக்கிறேன், எங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த குரல் கொடுக்க கூட எங்களுக்கு வந்தது அந்த டாக்டர் கிருஷ்ணசாமி வந்துதான் எங்களுக்கு அந்த குரலை கூட கொடுத்தாரு. காட்டுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்போ கூட என்ன சொன்னார், மக்கள் நீங்கள் அழாதங்க, கண்ணீர் விடாதங்க, நீங்கள் வாங்க, ஊருக்குள்ள வாங்க, நான் பார்த்துக்கிறேன் உங்களை அப்படின்னு சொல்லி அவர் குரல் கொடுத்தாரு. வந்த உடனே இப்போ நாங்கள் கையெடுத்து அவரை கும்பிட்டோம். நீங்கள் இனிமேல் எதுக்கும் பயப்படாதுங்க, எங்கள் பிள்ளைங்க எங்கே நான் உனக்கு உதவி துணையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் எங்களுக்கு பாதுகாப்பாக கொடுத்தவர். அந்த கொடூரத்தை உலகறியச் செய்து நீதிமன்றம் சென்று நீதியையும் நிலைநாட்டினார். கொடியன்குளம் பிரச்சனையை ஏதோ தூத்துக்குடி மாவட்ட பிரச்சனையாகவோ அல்லது தென் தமிழகத்தின் பிரச்சனையாகவோ மட்டும் சுருக்கி விடாமல் ஒரு கிராமத்தில் ஏற்பட்ட பாதிப்பிற்காக 1000 கிராம மக்களை திரட்டி சென்னையில் பேரணி நடத்தி மாநிலத்தையே ஸ்தம்பிக்க வைத்தார். அத்தோடு நில்லாமல் டெல்லியில் பேரணி நடத்தி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தார். ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பிரச்சனை இனி 10ஓடு 11ஆக காணாமல் போகாது என்று அழுந்த பதித்தார். அதனால் கொடியங்குளம் மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்குமான எளிய மக்கள் மீதான சாதிவெறி அதிகார வர்க்க தாக்குதலுக்கு ஒரு எச்சரிக்கையாக டெல்லி கோட்டையை அதிர வைத்தார். தப்பு பண்ணாம தான் அந்த ஊருக்கு வந்துட்டாங்க. எங்களை அழிக்கணும், தரமட்டமா எங்களை ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வந்தாங்க. இவங்க தலை தூக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அவங்க வந்தாங்க. ஆனால் திரும்பவும் ஆனால் மக்கள் நல்லா தான் தலை தூக்கி நிற்குது. ஆனால் அவங்க தாக்குனாங்கிறதுக்காக வேண்டி மக்கள் தலை தூக்காம இல்லை, மக்கள் தலை தூக்கி தான் நிற்குது. சாதி வெறியர்களுக்கு அதிகாரம் தானே துணை போகிறது. அந்த அதிகாரத்தையே கைப்பற்றி மக்கள் நலனுக்கு பயன்படுத்தினால் என்ன என்று ஒரு சமூக பின்புலனை மட்டும் வைத்து 1996 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வென்று அனைத்து கட்சியினருக்கும் அதிர்ச்சி வைத்தியம் அளித்தார்.
சட்டமன்ற உறுப்பினரானதும் சாட்டையை சுழற்றத் தொடங்கினார் டாக்டர். இவர் கிராமங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்கிற போது அங்கு படித்துவிட்டு வேலையின்றி இருக்கும் இளைஞர்களைக் கண்டு ஏன் இடஒதுக்கீடுகள் இருந்தும் இத்தனை பட்டதாரி இளைஞர்கள் பணியின்றி இருக்கிறார்கள் என்பதை ஆராய குழு அமைக்க 1996 சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்து அது குறித்து வெள்ளை அறிக்கையையும் போராடி பெற்றார். அந்த அறிக்கையில் பட்டியல் இனத்தில் நிரப்பப்படாமல் இருக்கும் 3 லட்சம் பின்னடைவு காலி பணியிடங்களை அறிந்து அதிர்ந்து போனார். அதை விரைந்து நிரப்பிட சுமார் 15 ஆண்டு காலம் தொடர்ந்து போராடி வரலாற்றில் முதல் முறையாக சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைவர், 2 கல்லூரி துணைவேந்தர் பதவி, டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்இபி தலைவர் பதவிகளை பெற்றுத் தந்ததோடு பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர் பணியிடங்கள், அரசு பணியாளர்களை நியமிப்பதில் இருந்த குளறுபடிகளையும் சரி செய்தார். அது மட்டுமல்ல, அனைத்து மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்களில் பட்டியல் இனத்தவருக்கு 18% இருந்த இடஒதுக்கீட்டை 50% உயர்த்தி பெற்றுத் தந்தார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளிலும் கூட பட்டியலின மாணவர்கள் மட்டுமின்றி கிறிஸ்துவத்திற்கு மாறிய பட்டியலின மாணவர்களும் இலவசமாக படிப்பதும் உதவித்தொகை பெறுவதும் இவருடைய போராட்டங்களின் பலனால் கிடைத்ததுதான். இவரின் இடஒதுக்கீட்டு போராட்டங்களால் பட்டியலின மாணவர்கள் மட்டுமின்றி பிசி, எம்பிசி மக்களும் பயனடைந்தனர். ஆனால் இதையெல்லாம் செய்திருக்க வேண்டிய சமூக நீதி காவலர்களோ இவர் கேட்ட வெள்ளை அறிக்கையை வெள்ளரிக்காய் என்று சட்டமன்றத்தில் கேலி பேசியதோடு பட்டியலினத்திற்கான 18% இடஒதுக்கீட்டில் வெறும் 6% நிரப்பப்பட்டிருக்கும் உண்மையை உலகறிய செய்துவிட்டாரே. ஒட்டுமொத்த பட்டியலினமும் ஒருவர் பின்னால் அணிவகுத்து விடுவார்களே, நாம் சூடி வரும் பட்டியலின பாதுகாவலர்கள் என்ற பட்டம் பறிபோய் விடுமே என்ற பயத்திலும் பட்டியலினம் உரிமைகளுக்காக ஒற்றுமை அடைவதை சிதைப்பதற்காகவும் 3% உள் ஒதுக்கீட்டை சட்டத்திற்கு முரணாக கொண்டு வந்தனர். அதை எதிர்த்து சட்டமன்றத்தில் குரல் எழுப்பியதோடு தற்போது வரை அது குறித்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டமும் நடத்தி வருகிறது புதிய தமிழகம் கட்சி. 1997 வரை போக்குவரத்து கழகங்கள் மாவட்டங்களுக்கு தலைவர்களின் பெயர்களை வைக்கும் வழக்கம் இருந்தது. ஆனால் அதிலும் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர்களின் பெயர் விடுபட்டு இருந்தது. இவரின் தொடர் போராட்டங்களால் அரசே வீரன் சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம் என பெயர் வைத்தும் கூட அதை சகித்துக் கொள்ள முடியாத சாதி வெறியர்களின் எதிர்ப்பை காரணம் காட்டி அரசு பின்வாங்கியது. ஆனால் சமரசம் இல்லாமல் போராடிய இவரின் போர் குணத்தால் மொத்த தலைவர்களின் பெயரையும் எடுத்தே ஆக வேண்டிய நிலைக்கு அரசு சென்று விட்டது. ஆயிரத்து 1997 ஜூன் 30 மேலவளவு முருகேசன் படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலையை கண்டித்து இவர் நடத்திய ருத்ர தாண்டவத்தை தமிழ்நாடு ஒருபோதும் மறந்துவிட முடியாது. உழுபவருக்கே நிலம் சொந்தம் என்ற உலக நியாயத்தை முழங்கிய போது நிலச்சுவான்தார்களும் மடங்களும் அதிர்ந்தன. ஓட்டுக்காக காசு, கூட்டணி என்று தேர்தலை சந்தித்த கட்சிகள் மத்தியில் உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்ற முழக்கத்தோடே தனித்து 98, 99 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து லட்சக்கணக்கான மக்களின் ஆதரவை வென்றபோது ஜெயித்தவர்களும் தூக்கம் தொலைத்தனர். அதுவரை மறைக்கப்பட்டிருந்த வானளவு புகழ் கொண்ட
தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுடைய வரலாற்றை உலகறியச் செய்திட 1998 ஆண்டு செப்டம்பர் 11-12 தேதிகளில் புதிய தமிழகம் கட்சியின் முதல் மாநில மாநாட்டை அவர் குருதி சிந்திய ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடத்தி காட்டினார். எத்தனை யுகங்கள் ஆனாலும் அன்று நடந்த கொடூரத்தை உழைக்கும் தோழர்கள் ஒருவர் மறந்து விட மாட்டார்கள். தேயிலை தோட்டங்கள் என்றாலே பறந்து விரிந்த பச்சை பசேல் என்ற அழகிய சோலைகள்தான் அனைவருக்கும் நினைவிற்கு வரும். ஆனால் அதன் பின் ஒரு பெருந்திரள் உழைக்கும் மக்களின் 200 ஆண்டு கால இரத்த சரித்திரம் இருக்கிறது. 10 தலைமுறைகளுக்கு முன்பு ஆங்கிலேயர்களால் வேலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் கொடிய மிருகங்களின் தாக்குதல்களுக்கு இடையேயும் விஷப்பூச்சிகளுடைய கடிகளுக்கு மத்தியிலும் கடும் குளிருக்கு இடையிலும் தங்கள் வியர்வையோடு இரத்தத்தையும் பாய்ச்சி உடலை உரமாக்கி உருவாக்கிய தோட்டங்கள்தான் அவை. ஆனால் அட்டை பூச்சிகளை விட கொடூரமாக உறிஞ்சி கொளுத்த முதலாளிகள் தோட்ட தொழிலாளர்களுக்கு கிஞ்சித்தும் உரிமைகளை கொடுக்க முன்வராமல் முரண்டு பிடித்தனர். சட்டங்களை காலில் போட்டு மிதித்தனர். தேயிலை தோட்ட தொழிலாளர் சட்டத்தின்படி அவர்கள் 2 முறை அதுபோன்ற தாய்மார்கள் அவர் வாகனம் வச்சு குடியிருப்புகளுக்கு அவர்கள் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு கூட்டிகிட்டு போய் பால் கொடுத்து கூட்டிகிட்டு வரணும். இதுதான் சட்டம். பால் கொடுப்பதற்கு அந்த தாய்மார்களுக்கு அனுமதி அளிக்கல. சொல்லிலடங்காத மனித உரிமை மீறல்களை அவர்கள் மீது ஏவினர். பல தாய்மார்கள் பால் கொடுக்காமல் அந்த மார்பகங்கள் வீங்கி அவர்கள் சீழ் பிடிச்சு பல பேர் இறந்திருக்கிறாங்க. மாதவிடாய் இருந்து துணி மாத்திரக்கு அனுமதிக்க மாட்டாங்க இருக்கிற அந்த பெண்கள். வலுவற்ற அந்த மக்களுக்காக களம் இறங்கியது புதிய தமிழகம் கட்சி. ஒவ்வொரு எஸ்டேட்லையா காடு அவங்க குடியிருப்புக்கு போல அவங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள் தேயிலை பறிக்கக்கூடிய அந்த காடுகளில் போய் கீழே இறங்கி நடந்து போய் உள்ளே போய் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போய் இப்போ கேட்குற போது அவங்க பல குறைகளை சொன்னார். மிக முக்கியமாக சொன்ன குறைகள் என்ன அப்படின்னா அவர்கள் குறிப்பாக பெண்களுக்கான குறைகள். 25 ரூபாயிலிருந்து 35 ரூபாய் வரை மட்டுமே கொடுத்த கூலியை 150 கோரியது. அவர்கள் கொத்தடிமைத்தனத்திலிருந்து முற்றிலும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என புதிய தமிழகம் கட்சி கோரிக்கை வைத்தது, போராடியது. சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் முழங்கினார் டாக்டர் கிருஷ்ணசாமி. உச்சமாக 1999 ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி 8 மணி நேர வேலைக்காக போராடி சிறையில் அடைக்கப்பட்ட 10 கைக்குழந்தைகள் 200 தாய்மார்கள் உட்பட 600 பேரை நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும் என நெல்லை ஜங்ஷனில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி 50,000க்கும் மேற்பட்ட புதிய தமிழகம் கட்சி தொண்டர்கள், தொழிலாளர்கள் மற்றும் பல்வேறு கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், ஜனநாயக சக்திகள் பேரணியாக சென்றனர். 2 மணி நேரத்திற்கும் மேலாக அமைதியான முறையில் நடந்த அந்த பேரணியின் நிறைவாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்க அனுமதி கேட்டனர். ஆனால் அதற்கு அனுமதி அளிக்காத மாவட்ட ஆட்சியர் தனவேல், அன்றைய டிஐஜி ராஜேந்திரன் உட்பட காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் ஒன்றிணைந்து அன்றைய ஆளும் தரப்பின் ஆணைப்படி அப்பாவி தொழிலாளர்கள் மீது நடத்திய கொலைவெறி தாக்குதலில் தாமிரபரணி ஆற்றில் 1.5 வயது குழந்தை உட்பட 17 பேர் உயிரிழந்தனர். தொழிலாளர் உரிமையை கேட்கிறார், மக்களை திரட்டுகிறார், ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்கிறார் என்ற ஆத்திரம்தான் அன்றைய ஆட்சியாளர்களை இவர் மீது தாக்குதல் நடத்த தூண்டியது என்பதும், அந்த தாக்குதலில் குறிவைக்கப்பட்டதே இவரை வீழ்த்தத்தான் என்பதும் காலம் கடந்தாலும் அந்த சம்பவத்தின் நிழலாய் நிலைத்து போன நிஜம். அவர் சொல்லுக்கு மீறி நாங்கள் போகல. சரி, அதுக்குள்ளே அவங்க அங்கேருந்த கல்லூரி வந்தோடனே தான்
தலைவர் தான் ஃபர்ஸ்ட் இருக்காரு. தலைவர் சீப்புக்கு மேல கல்லடி பயங்கரமா இருந்துச்சு. தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காக இவர் நடத்திய தொடர் போராட்டங்கள் தான் மாஞ்சோலை, வால்பாறை, நீலகிரி மட்டுமின்றி இந்தியாவெங்கும் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் சுதந்திரத்தையும் அடிப்படை உரிமைகளையும் உறுதி செய்தது. எது எப்படியானாலும், இன்றில்லை என்றாலும் என்றேனும் ஒரு நாள் நிச்சயமாக இதற்கான எதிர்வினையை அவர்கள் சந்தித்தே தீர வேண்டும். தமிழ் திரைப்படங்களில் சாதி, மதம், பாலியல் வன்முறை காட்சிகள் அதிகரித்து வருகிறது என்று அதனை கண்டித்து புதிய தமிழகம் கட்சி சார்பில் இவர் நடத்திய போராட்டங்கள் ஏராளம் ஏராளம். களத்தில் மட்டுமல்ல, காட்சிகளில் கூட சமூக பிணக்குகளை ஊக்குவிக்கும் எதையும் அனுமதிக்க கூடாது என்ற இவரின் தலையீட்டால் பெயர் மாறிய, கரு மாறிய திரைப்படங்கள் பல உண்டு. தமிழ் திரைத்துறையில் எஜமான் திரைப்படத்தில் வரும் எஜமான் காலடி மண்ணெடுத்து நெத்தியில பொட்டு வைப்போம் என்ற வரிகள் சமுதாயத்திற்கு என்ன சொல்ல வருகிறது என்றும், விருமாண்டி திரைப்பட விளம்பரத்தில் அரிவாளில் ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு படம் இருக்கிறது, அதில் உள்ள அந்த ரத்தம் யாருடையது, அந்த அரிவாள் யாருடையது என்றும் இவர் எழுப்பிய கேள்விகளை எவரும் அவ்வளவு எளிதில் கடந்து செல்ல முடியவில்லை. ஏற்கனவே தென் தமிழகத்தில் உள்ள இரண்டு சமூகத்தின் மத்தியில் விரும்பியோ விரும்பாமலோ நிலவி வந்த பதற்றத்தை மேலும் வலுப்படுத்துவது போல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சண்டியர்களாகவும் கொம்பன்களாகவும் கொம்பு சீவ நடந்த முயற்சிகளை முறியடித்தார் டாக்டர். 2003ஆம் ஆண்டு திரையுலகமே திரும்பிப்பார் என்று திரைத்துறையினர்களை வைத்தே சென்னையில் கருத்தரங்கம் ஒன்றையும் நடத்தினார். இதையெல்லாம் விமர்சித்து பலர் திரைப்படம் தானே, இதற்கெல்லாமா போராடுவீர்கள் என்று கேலி செய்தனர். ஆனால் தென் மாவட்டங்களில் சாதி வெறியால் சிந்திய கலவர ரத்தம் காயும் முன்பே போற்றி பாடடி பெண்ணே என்று தாளம் போட்டு தாண்டவம் ஆடியதும் எளிய மக்களின் குடிசைகள் மட்டுமல்ல, அவர்களின் மனமும் சூறையாடப்பட்டதும் அந்த அரிய வகை சமூக ஆர்வலர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. இன்று ஓரளவாவது சினிமாவில் அச்சத்தோடு அறம் பேணப்படுகிறது என்றால் அதற்கு சினிமா துறையை நோக்கி இவர் சுழற்றிய சாட்டையே காரணம். இவரின் வருகைக்கு முன்பு தமிழகத்தில் சுமார் 1,00,000 கிராமங்களில் 50,000 கிராமங்களுக்கு மேல் தேநீர் கடைகளில் இரட்டை குவளை முறை இருந்தது. அது சாதிய ஏற்றத்தாழ்வுகளை சம்பிரதாயமாக கொண்டிருந்தது. அதை எதிர்த்து கிராமம் கிராமமாக சென்று பாகுபாடு பார்க்கும் தேநீர் கடைகளை திறக்க முடியாத சூழலுக்கு தள்ளினார். அதன் விளைவாகவே அந்த வழக்கம் வெகுவாக குறைந்தது. தேநீர் கடைகளில் சமத்துவம் மலர்ந்தது. இவரை ஒரு சாதியின் தலைவராக சுருக்க திராவிட இயக்கங்கள் எவ்வளவோ முயன்றாலும் இவர் எந்த ஒரு சம்பவத்திலும் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நின்றாரே தவிர அவர்களின் சமூக பின்புலன்களை பார்த்ததில்லை. பொடா சட்டத்தால் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்ட போது அதை எதிர்த்து 100 பொதுக்கூட்டங்கள் அறிவித்து அதில் 56 கூட்டங்களை நடத்தி அந்த சட்டத்தையே உடைத்தெறிந்தார். இன்று தமிழக இஸ்லாமியர்கள் நிம்மதியாக வாழ இவரின் அந்த போராட்டம்தான் வழிவகுத்தது. பிராமண சமூகத்தைச் சேர்ந்த சிலரின் பூணூல் அறுக்கப்பட்டதை கண்டித்து இனி இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்ந்தால் புதிய தமிழகம் கட்சி வேடிக்கை பார்க்காது என்று அவர்களின் அச்சத்தை போக்கி நம்பிக்கை அளித்தார். அத்தோடு பிராமணர்கள் உள்ளிட்ட அனைத்து பிரிவினருக்கும் விகிதாச்சார இடஒதுக்கீட்டிற்காகவும் குரல் கொடுத்தார். நாடார் சமூகத்தைச் சேர்ந்த செல்வின் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது அதே சமூகத்தின் 20க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த போதிலும் கொலை நடந்து 2 நாட்கள் ஆகியும் ஒருவரும் வாய் திறக்காத போது இவர் மட்டுமே நீதி கேட்டு சட்டமன்றத்தில் முழங்கி நீதி விசாரணை பெற்றார். மெர்கண்டைல் வங்கி பிரச்சனையிலும் இவரே குரல் எழுப்பினார். மேலும் அம்மக்களின் கோரிக்கையை ஏற்று நாடார் சமூகத்தை எம்பிசியில் இணைத்திட குரல் கொடுத்தார். அவர்களை பற்றி NCERT பாடத்திட்டத்தில் இடம்பெற்ற வரலாறு எதிர்கால தலைமுறைக்கு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும் என்று
கண்டித்து குரல் எழுப்பினார். வீரப்பனை தேடுகிறோம் என்ற பெயரில் பல இடங்களில் பழங்குடியின மக்களை பல்வேறு சித்திரவதைகளுக்கு காவல்துறை உள்ளாக்கிய போது அதை கண்டித்து போராடினார். மலைவாழ் மக்களுக்கு சாதிச் சான்றிதழ் கோரினார். சின்னாம்பதி என்ற ஒரு ஈரலர் குடியிருக்கக்கூடிய பகுதி, 50 குடும்பங்கள் மட்டும்தான் அங்கே அந்த மலையினுடைய அடிவாரத்திலே அவர்கள் குடியமர்த்தப்பட்டிருந்தார். அப்பொழுது வீரப்பனை பிடிக்க வேண்டிய அதிரடிப்படை வீரப்பனை பிடிப்பதற்கு பதிலாக அவர்கள் தேடுகிறோம் என்ற பெயரில் அந்த பகுதிக்குள்ளே வந்து அங்கு இருக்கக்கூடிய பெண்மணிகளை எல்லாம் கற்பழித்து அவர்களுடைய சொற்களை எல்லாம் சூறையாடி போய்விட்டார். அந்த சம்பவத்தை முதல் முறையாக வெளியே கொண்டு வந்து நாம் தான் கொண்டு வந்தோம். அந்த பெண்களை எல்லாம் அவர்களெல்லாம் திரட்டி கோயம்புத்தூரில் முதல் முறையாக ஒரு ஆர்ப்பாட்டம் செய்து நாம். அதுக்கு பிறகுதான் தருமபுரியிலே வாச்சாத்தி சம்பவம் வந்தது. அதுக்கு பிறகுதான் சிதம்பரத்திலே பத்மினுடைய பிரச்சனை வெளியே வந்தது. அதுக்கு பிறகு ஒவ்வொரு பிரச்சனையாக வெளியே வந்தது. விஸ்வகர்மா சமூகத்தின் தொழில் நலிவடைந்த போது தங்கப்பட்டறைகள் தகரப்பட்டறைகள் ஆகிக் கொண்டிருப்பதால் பலர் உயிரை மாய்த்துக் கொள்ளும் சூழல் உருவாகி உள்ளது என்று சட்டமன்றத்தில் அரசின் கவனத்தை ஈர்த்தார். சங்கரன் கோவிலில் குருசாமி யாதவ் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து குரல் எழுப்பினார். யாதவர் சமூகத்தில் அவர்களின் ஆடுகள் கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு அவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியான போது அதற்காக குரல் கொடுத்து இழப்பீட்டையும் பெற்றுத் தந்தார். அத்தோடு இன்று வரை அந்த சமூகத்தின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து வருகிறார். சாலியர், முதலியார் உள்ளிட்ட சமூகங்களின் நெசவு தொழில் பிரச்சனைகளுக்கு மிக வலுவாக குரல் கொடுத்து வருகிறார். சிதம்பரத்தில் வன்னியர்களுக்கும் வாண்டையாருக்கும் நடந்த மோதலில் பாதிக்கப்பட்ட வன்னியர்களின் பக்கம் நின்று அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்தார். கொம்பன் திரைப்படத்தில் வில்லனுக்கு செட்டியார் சமூகத்தின் உட்பிரிவான படிக்காசு என்ற பெயரை வைக்கக்கூடாது என்றும் தேர்தலில் தோற்கும் ஒருவருக்கு வேலுச்சாமி என்று பெயர் வைத்தும் பார்த்தால் பனைமரம் பிளக்கும் என்றும் நாடார் சமூகத்தை குறிப்பிட்டும் இருந்த காட்சிகளையும் பெயரையும் இவரின் எதிர்ப்பினால் நீக்கிய பிறகே திரைப்படம் வெளியானது. தருமபுரி கலவரம், மரக்காணம் கலவரம், டிஎஸ்பி விஷ்ணுபிரியா மரணம், இளவரசன் மரணம் உள்ளிட்ட வடமாவட்டங்களில் நடந்த பல்வேறு சம்பவங்களின் போதும் சட்டமன்றத்தில் மிக வலுவாக குரல் கொடுத்த ஒரே தலைவராக டாக்டர் கிருஷ்ணசாமியே இருந்தார். இவை மட்டுமல்ல, முக்குளத்தோர், மருத்துவர், பிள்ளைமார் என எந்த சமூகமும் எந்த வகையில் பாதிப்பிற்கு ஆளானாலும் இவர் அதற்காக குரல் கொடுத்துள்ளார். அனைத்து சமூகமும் பலன் பெற பட்டாசு ஆலை பிரச்சனை உள்ளிட்ட அனைத்து தொழிலாளர், அரசு ஊழியர் பிரச்சனைகளுக்கும் குரலற்றவர்களின் குரலாக இவரின் குரல் இன்றளவும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. கண்டதேவி தேர் இழுப்பதில் சட்ட போராட்டம், ஆணவ படுகொலை எதிர்ப்பு போராட்டம், லாக்அப் மரணங்கள், போலி என்கவுண்டர்களுக்கு எதிரான மனித உரிமை போராட்டம் என்று இவர் தொடாத மக்கள் பிரச்சனையே இல்லை என்று சொல்லலாம். இங்குள்ள தமிழர்களுக்காக மட்டுமல்லாது நம் தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர் உரிமைகளுக்காகவும் எண்ணற்ற போராட்டங்களுக்காக களம் கண்டார் டாக்டர் கிருஷ்ணசாமி. மூவர் தூக்குக்கு எதிராக சட்டமன்றத்திலேயே குரல் கொடுத்த தலைவர்தான் நம் டாக்டர். லண்டன் மாநாட்டில் ஈழத்தமிழருக்காக இவர் ஆற்றிய உரை இன்றும் பேசும். இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க சட்டமன்றத்தில் இவர் கொண்டு வந்த தனிநபர் தீர்மானமும் டெல்லியில் நடத்திய போராட்டத்தையும் ஐநாவே திரும்பி பார்த்தது. இந்திய தேசத்தில் மட்டுமல்ல, பாலஸ்தீனம், பங்களாதேஷ், மியான்மர், ரஷ்யா, உக்ரைன் என உலகில் எந்த மூலையிலும் மனித உரிமை மீறலோ மானுட அமைதிக்கு பங்கமோ என்றால் அதற்கும் புதிய தமிழகத்தின் குரல்தான் முதல் குரல். இவரது வருகை வரை சமூக ஒடுக்குமுறையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு மதமாற்றமே இறுதி வாய்ப்பு என்றிருந்த நிலையில் மதமாற்றம் என்பது விரும்பி நிகழக்கூடியது. அது போராட துணிவற்றவர்களின் புகலிடமாக இருக்கக்கூடாது என்று இவர் மக்களுக்கு ஊட்டிய உணர்ச்சி மீனாட்சிபுரத்திற்கு பிறகு மதமாற்றமே இல்லாத நிலையை உருவாக்கியது. இன்று தென் தமிழகத்தின் பெரும்பான்மை சமூகமான தேவேந்திரகுல வேளாளர்கள் தங்களின் மரபு ரீதியான அடையாளமான
தேவேந்திரகுல வேளாளர் என்று அரசாணை பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதற்கு இவர் மதமாற்றத்தை தடுத்து நிறுத்தியதே மூல காரணமாக இருந்தது. இந்த அடையாள மீட்பு என்பது வெறும் ஓரிரு நாட்களில் நடந்ததல்ல. போராட்டம், உண்ணாவிரதம், தேர்தல் கால பிரச்சாரம், மாநாடுகள், பேரணி என்று தொடர்ந்து 40 ஆண்டு காலம் இவர் நடத்திய போராட்டமே இந்த அரசாணை. இந்த அரசாணைக்காக பல தேர்தல்களையும் அரசியல் ரீதியான பல அனுகூலங்களையும் தியாகம் செய்தே இதை வென்றெடுத்துள்ளார். அதிகாரமற்ற மக்களின் அதிகாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு முதலில் அவர்களின் அடையாளத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற சமூக அறிவியல் பார்வையிலேயே இந்த விஷயத்தில் இத்தனை தீர்க்கம் காட்டினார். இவரது எஸ்சி பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையானது பலகீனங்களை சொல்லி சலுகைகள் கோரும் இந்திய சமூகத்தின் மத்தியில் எங்களுக்கு சலுகைகளை விட சமூகத்தின் அடையாளங்களும் அந்த அடையாளங்களால் சமூகத்தில் பெறும் அங்கீகாரங்களும் சுயமரியாதையுமே சமூக முன்னேற்றத்திற்கு சாலச் சிறந்த வழி என்று இவர் கூறியதை இன்று அநேக சமூகங்கள் உணரும்படியாயிற்று. நிலத்தடி நீர், கனிமவள பாதுகாப்பிற்காக நீதிமன்றத்தில் தானே வாதாடியது, ஸ்டெர்லைட், கோகோகோலா உள்ளிட்ட சுற்றுச்சூழல் குறித்த அக்கறையோடு செய்த போராட்டங்களையும் ஒரு பட்டியலே இடலாம். அண்டை மாநிலங்களோடு நிலவி வரும் நமது வாழ்வாதாரமான நதிநீர் பங்கீட்டு பிரச்சனை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்காகவும் இவரது குரல் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் ஓங்கி ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனே அமைத்திடு. சமூகத்திற்கு சிகிச்சை அளித்தது போல மக்களின் நோய்க்கு சிகிச்சை அளிக்கவும் ஏராளமான இலவச மருத்துவ முகாம்களை நடத்தினார். சுனாமி போன்ற பேரிடர்களின் போதும் மக்களை மீட்க மருத்துவராக களம் கண்டார். ஆனால் இவரின் புலிப்பாய்ச்சலை தாங்கிக் கொள்ள முடியாமல் திருநெல்வேலி, மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இவர் மீது பல முறை கொலைவெறி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த அச்சுறுத்தல்களை எல்லாம் கடந்து இவரது அரசியல் தென் மாவட்டங்களிலேயே மையம் கொண்டிருப்பதற்கு காரணமும் இல்லாமல் இல்லை. தென் தமிழகத்தில் தொழில் வளம் இல்லாததே இங்கு இத்தனை சமூக கலவரங்கள் ஏற்படுவதற்கு காரணம் என்ற ஆய்வு முடிவை அடிப்படையாக கொண்டே தேர்தல் களத்திலும் கூட தென் தமிழகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தென்காசி தொகுதியின் வளர்ச்சி திறவுகோலாகட்டும் என்ற முழக்கத்தை முன்வைத்து களமாடி வருகிறார். தென்காசியின் வளர்ச்சியே தென் மாவட்டங்களின் வளர்ச்சி, தென் மாவட்டங்களின் வளர்ச்சியே தமிழகத்தின் வளர்ச்சி என்ற இவரின் தொலைநோக்கு பார்வையின் நியாயங்களே எதிர்கால தமிழகத்தின் பாதை. கடந்த காலங்களில் இவரின் போராட்டங்களை வேறு விதமாக பார்த்த மக்கள் தற்போது இவரின் தென் தமிழகத்தின் வளர்ச்சி பற்றிய தொலைநோக்கு பார்வையை புரிந்து கொண்டு தமிழர்களாக, இந்துக்களாக, இந்தியர்களாக இவர் பின்னால் அணிதிரண்டு நிற்க துவங்கிவிட்டனர்.